மதுரையில் நடைபெற்று வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய மாநாட்டில் ஏராளமான திரைப்பிரபலங்கள் பங்கேற்றுள்ளனர். சிவப்பு மாநாட்டை மேலும் சிறப்பாக்கிய சினிமா தோழர்கள் யார் யார் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. 4 நாட்கள் நடைபெறும் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதல் பல்வேறு தலைவர்கள் வரை பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இது ஒருபுறம் இருக்க, கலை நிகழ்ச்சிகள், ஆடல் பாடல், திரைப்பிரபலங்கள் பங்கேற்பு என கம்யூனிஸ்ட் மாநாடு சாமானியர்களையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. வழக்கமான அரசியல் மேடைகளை கடந்து ஏராளமான சினிமா பிரபலங்கள் தோழர்களாகவே தங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டது பலரின் புருவத்தையும் உயர்த்தியுள்ளது. கம்யூனிஸ்ட் தோழர் என அறிவித்துவிட்டு தமிழ் சினிமாவில் பயணிப்பதில் சிரமம் உண்டு என கூறிய இயக்குனர் ராஜு முருகன் இந்தியா இக்கட்டான சூழலில் இருப்பதாக குற்றம் சாட்டினார். அம்பேத்கரோ பெரியாரோ முழுமையாக மார்க்சியத்தை, இடதுசாரி தத்துவத்தை உள்வாங்கிக் கொண்ட மனிதர்கள். அவர்கள் முழுமையாக இடதுசாரி தத்துவத்தை உள்வாங்கிக் கொண்டதனால்தான் இவ்வளவு பெரிய தலைவர்களாக வளர்ந்திருக்கிறார்கள். அதை நான் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுவேன். அயோத்தி, நந்தன் போன்ற படங்களில் நடித்ததால் தானும் கம்யூனிஸ்ட் தான் என்று கூறிய நடிகரும் இயக்குனருமான சசிகுமார் தனது படங்களில் கம்யூனிசம் பேசப்படுவது பெருமையாக உள்ளது என்றார். சாதாரணமா இருக்காங்க. நாங்க இப்பதான் சொன்னாங்க, சாதாரணமா இருந்தாலே கம்யூனிஸ்ட் தான். இப்ப நானும் கம்யூனிஸ்ட் தான் போல்க. சினிமாவில் சிவப்பு சிந்தனையுடன் வரும் இயக்குனர்களை பார்க்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என நடிகரும் இயக்குனருமான சமுத்திரக்கனி குறிப்பிட்டார். எளிமையான முகங்களும் நம்பிக்கையான முகங்களும் தான் இந்த சமூகத்தை கட்டி பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கு நம்புறவன் நான். அதை இன்னும் நம்புறேன். ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு இந்த வடது இலதுன்றதுல தான் எனக்கு பெரிய உடன்பாடே கிடையாது. தீயில நல்ல தீ கெட்ட தீன்னு எந்த தீயும் கிடையாது. தீ தான். அது ஒன்னா இருந்தால் இன்னும் மிகப்பெரிய சக்தியாக அது வெளிவரும் அப்படின்னு நம்புறவன் நான். விடுதலை படம் தனக்கு நிறைய கற்றுக் கொடுத்ததாக கூறிய இயக்குனர் வெற்றிமாறன் சினிமா மாணவனிலிருந்து தற்போது மார்க்சிய மாணவராக மாறிவிட்டேன் என தெரிவித்தார். நமக்கு தெரிஞ்சது மேடையை அலங்கரிக்கிற, அலங்காரமா பேசக்கூடிய, கவர்ச்சி இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ஆனால் தலைவர்கள் என்பவர்கள் மக்களோடு மக்களா நின்று சண்டை போட்டு அந்த மக்களுக்கான விடுதலையை வென்றெடுத்து கொடுக்கறவங்க தான் தலைவர்கள். அந்த தலைவர்களை நமக்கு தெரியவே இல்லை. எந்த ஒரு சமூக அமைப்பும் மார்க்சியன் பிரின்சிபிள்ஸ் மேல கட்டமைக்கப்படலைன்னா ஏதோ ஒரு கட்டத்துல மக்களுக்கு எதிர்நிலைகளை போய் நின்னுடும்ன்றது என்னுடைய நம்பிக்கையா இருக்கு. மார்க்சிஸ்ட் மாநாட்டில் பங்கேற்கும் திரை பிரபலங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. இன்றைய நிகழ்வில் நடிகர் பிரகாஷ் ராஜ், நடிகை ரோஹிணி, இயக்குனர்கள் மாரி செல்வராஜ், ஞானவேல் உள்ளிட்டோர் பங்கேற்று தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள உள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன் மற்றும் பிரபாகரனுடன் மதுரை மண்டல தலைமை செய்தியாளர் வெற்றி.